அயோத்தியாவில் ராமர் கோயில் வர ஜனவரி 22 வந்து திறக்க போகிறாங்க. அதுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ராமர் பக்தர் வந்து ஜனவரி 22 நீங்கள் வந்து வீட்டிலே வந்து கும்பிட்டுவாங்க. 23 மேலே நீங்கள் வந்து கோயிலை வந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 22 வந்து ரொம்ப கிராண்டாக இனாக்ரேஷனை பிளான் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த கோயில் கட்டுறாங்க அப்படின்றதுனால அந்த ஊருக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை புதுசாக உருவாக்கி அதை வந்து திறந்துருக்காங்க. அண்டு ஒரு வேர்ல்ட் கிளாஸ் லெவலில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அது பார்த்திங்கன்னா அதுவே வந்து ஒரு ஏர்போர்ட் மாதிரி இருக்குது. அந்த இதுவும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பஸ் சர்வீஸ்லாம் இருக்கும். அது போக வந்து ஃப்ளைட் அண்டு ட்ரெயின் ஆக்சஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இல்லை இந்தியாவுடைய எந்த மூலையில் இருந்தாலும் அயோத்தியாவுக்கு போய் நம்ம வந்து நேரடியாக போய் சாமியை பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அருமையான ஒரு வசதி வந்து இப்போ பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு ராமர் கோவில் இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டென்ட்டில் தான் இருந்தது ஒரு 500 வருஷமாக. அண்ட் அதை மறுபடியும் என்ன சொல்கிறது, மறுபடியும் அது புதுசாக பழைய நிலைமைக்கு இன்னும் அதை விட பல மடங்கு பிரம்மாண்டமாக சூப்பராக கட்டி எழுப்பணும் அப்படின்றதுக்காக பல 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் இப்போ வந்து அந்த கோயிலை வந்து கட்டுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் டொனேஷன்லாம் காசு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3000 கோடி கிட்ட டொனேஷனுக்கே வந்து அமௌண்ட்டு சேர்ந்துருக்கு அந்த ட்ரஸ்ட்டுக்கிட்ட. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய்ட்ட செலவு பண்ணி இன்னும் அது கரெக்டாக ஏன்னா எவ்வளோ செலவாயிடுச்சுன்ற அந்த ஃபைனல் அமௌண்ட் இன்னும் வரல. அவங்க வந்து பெரிய ஸ்கேலில் செலவு பண்ணி அந்த கோவிலை வந்து கட்டி எழுப்பியிருக்காங்க. அதாவது இப்போ இருக்கிற மாடர்ன் டைம்ஸில் நம்ம வந்து பழைய காலத்தில் இருக்கிற ஃபேமஸான கோயில் மாதிரிலாம் வந்து கட்ட முடியாது அப்படின்னு நம்ம ஒரு நினப்பு இருக்கும். ஆனால் அந்த நினப்பெல்லாம் பொய்யாக்கி ரொம்ப ரொம்ப சூப்பராக இந்த மாடர்ன் டைம்லேயும் வந்து அந்த பழமையான ஒரு என்ன சொல்கிறது அவ்வளோ கலை சிற்பமான அந்த கோயிலெலாம் வந்து இங்கே அயோத்தியாவில் வந்து கட்டி எழுப்பியிருக்காங்க. இந்தியாவுடைய பல பகுதிகளில் இருந்து இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டேட்டில் இருந்தும் அந்த கோயிலுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அது கல்லாகட்டும், ஆர்கிடெக்சர் ஆகட்டும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு தேவையான மணி, அப்புறம் அந்த கோவில் பெல்லு எல்லாமே வந்து நம்ம ஊரில் இருந்து போயிருக்கு. கிட்டத்தட்ட 2.7 ஏக்கர்ஸில் ரொம்ப பிரம்மாண்டமாக அது வந்து கட்டியிருக்காங்க. லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 360 ஃபீட் அண்டு விட்த்து வந்து பார்த்திங்கன்னா 235 ஃபீட் அண்ட் ஹைட் ஆஃப் த டெம்பிள் அந்த பீக்கோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 161 ஃபீட்டில் அந்த கோயில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அது பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா அந்த நார்த் இந்தியன் டெம்பிள் ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக அது வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ரயில்வே ஸ்டேஷனும் சரி, அதுக்கப்புறம் அந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டும் சரி, இந்த கோவிலுடைய தீம்லேயே வந்து அந்த ஏர்போர்ட்டையும் ரயில்வே ஸ்டேஷனையும் கட்டியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு வேறு ஏதோ ஒரு நாடு இந்தியாவா இது அப்படின்ற மாதிரி பிரமிக்கிற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக அதை வந்து கலைநயத்தோடு கட்டியிருக்காங்க. ஃப்ளைட்டு ட்ரெயின் மட்டும் இல்லாமல் ரோடு ஆக்சஸும் இருக்கணும் அப்படின்றதுக்காக அங்கே சுற்றி ஒரு 6 லேன் ஹைவேஸும் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு ஸ்பிரிச்சுவல் டூரிசம் டெஸ்டினேஷனாக அயோத்தியா இருக்க போது அது எப்போ திறக்க போகிறாங்கன்னு ரொம்ப ஆவலாக இருக்கும். 23 மேலே மக்கள் வந்து விசிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறையா பேர் லட்சக்கணக்கான பேர் அங்கே போய் பார்க்க போகிறாங்க அப்படின்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த கோவிலுடைய லொக்கேஷன் கரெக்டாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அது உத்தரப்பிரதேசில் கரெக்டாக லக்னோவிலேருந்து ஒரு 130 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அண்ட் வாரணாசியிலேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஸோ வாரணாசி வந்து ஆல்ரெடி அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்பிரிச்சுவல் டெஸ்டினேஷன். அங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த அயோத்தியா கோவிலும் இருக்குது. இனிமேல் வந்து ஸ்பிரிச்சுவல் டூரிசம்னால் எல்லாருமே காசி, வாரணாசி அதோடு சேர்த்து இந்த அயோத்தியா கோவிலும் கண்டிப்பாக போவாங்க. இதுக்காக வந்து நிறையா ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் வந்து ஆல்ரெடி விட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்தே பாரத் மாதிரி ஒரு புது விதமான ட்ரெயின் அம்ரித் பாரத்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயினை வந்து இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு டைமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா அந்த அயோத்தியா ரயில்வே ஸ்டேஷனில் தான். அது வந்து பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ட்ரெயின் ஸ்லீப்பர் கோச் தான். ஆனால் அது வந்து இன்னுமே எக்கனாமிக்கலாக என்ன சொல்கிறது அந்த இன்டீரியர்ஸ்லாம் மாற்றிருக்காங்க. சிம்பிளாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த இன்டீரியர்ஸ்லாம் அதை வந்து அந்த ட்ரெயினில் அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா ட்ரெயின்ஸ் ஃப்யூச்சரில் வரப்போகுது. அண்டு இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருந்தும் நேரடியாக அயோத்தியா போகிறதுக்கான ஒரு வசதியும் வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வரும்.
நம்ம இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முக்கியமான மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ப்ராஜெக்ட்டு. அது வந்து நல்லாவே தெரியும். ஏன்னா ஏற்கனவே இது வந்து கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப காலமாக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தீர்ப்பு வந்து இங்கே வந்து ஒரு கோயில் கட்டலாம், ஒரு ராமர் கோயில் கட்டலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய பொருட்செலவில் நிறைய பேர் டொனேட் பண்ணி இப்படி ஒரு அருமையான ஒரு கோயிலை கட்டி எழுப்பியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த கோயிலோட அழகே வந்து ஆல்ரெடி வந்து சில ஃபோட்டோஸ் ஸ்டில்ஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை வந்து டைம் கிடைச்சா போய் பாருங்கள். 23rd மேலே, ஜனவரி 23rd மேலே பப்ளிக் வந்து அலோவ் பண்ணாங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Murugan Sago. Do subscribe to the channel, guys. Bye.